This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் 16ஆம் பாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி தர்மரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தர்மர் யுதிஷ்டர், ஓகேங்களா? தர்மர் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி ஆயிடுறாரு. போர் முடிஞ்சிருச்சு, 18 நாள் போர் முடிஞ்சிச்சு, மகாபாரதம் போர். ஸோ அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்துட்டு முடி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு பெரிய சக்கரவர்த்தியாக மாறுறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் பயங்கரமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எண்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? கிருஷ்ணர் போயிடுறாரு, எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ இவங்களும் வெறுத்து போய் நாமும் கிளம்பலாம், நம்ம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும், நம்ம இனிமேல் வந்துட்டு அமரர் ஆகலாம், அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகேங்களா? அப்போ பஞ்ச பாண்டவர்களும் கூட பாஞ்சாலியும் கிளம்புறாங்க. ஆனால் அவங்க கூட ஒரு நாய், அவங்க வளர்த்துன நாய், அதுவும் வந்துட்டு கூட வந்துட்டு வருது. ஓகே, இவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க, அதுவும் கூடவே போகுது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒவ்வொருத்தராக நிற்கிறாங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, முடியாதவங்க அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தராக நின்று கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தர்மர் மட்டும் நடக்கிறாரு. தர்மர் கூட அந்த நாயும் நடக்குது. ஓகேங்களா? சரி ஓகே, குறிப்பிட்ட தூரம் 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது சொர்க்கத்துலேருந்து இந்திரன் வந்து தேர் எடுத்துகிட்டு வர்றார். ஏன்னா தர்மர் இல்லைங்களா, இது வரைக்கும் எத்தனையோ தர்ம காரியங்கள் பண்ணியிருக்காரு, அறவழியில் நடந்திருக்காரு, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதால். ஸோ அவர் சொர்க்கத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை எடுத்துகிட்டு வராரு. வந்து நின்றுட்டு, தர்மா நீங்கள் வந்துட்டு வரலாம், நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம், வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தர்மர் வந்துட்டு சரி நான் வரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் கூட இந்த நாயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுமதி வந்துட்டு உங்களை மட்டும் கூட்டிகிட்டு வரக்கு தான், நாயை கூட்டிகிட்டு வரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அனுமதி வந்துட்டு மறுக்கப்படுது. உடனே அவர் வந்துட்டு சொல்கிறார், யோசிச்சு பார்க்குறார், நம்ம கூட கடைசி வரைக்கும் வந்த இந்த நாயை விட்டுட்டு நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் நல்லாவா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயை ஏற்றிட்டு வந்தால் நானும் வரேன், அப்படி இல்லைன்னா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்துட்டு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு வேண்டி அவர் சொர்க்க பதவியவே இழக்கிறக்காக ரெடி ஆகிட்டார். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு சரி ஓகே, அப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரதம் கிளம்ப போகுது. அந்த நேரத்தில் அந்த நாய் வந்து தர்ம தேவதையாக மாறுது. ஆக்சுவலாக அது வரைக்கும் நாயாக கூட வந்தது நாய் இல்லைங்க, தர்ம தேவதை. ஓகேங்களா? இப்போது அந்த நாய் வந்துட்டு தர்ம தேவதையினோட தெரியுது. இத்தனை நேரமும் கூட வந்தது நீங்கள் தானே என் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உன்னை சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவும் கூட கடைசி நேரத்தில் கூட அந்த தர்ம வழியிலேருந்து மாறலை தர்மர். ஸோ அவருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தர்ம தேவதையை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க தர்மர் கடைசி வரைக்கும், அதாவது அவ்வளோதான் ஏண்டு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னா கூட அவரோட தர்ம வழியிலேருந்து அவர் மாறலை. அதனால தான் அவரை வந்துட்டு தர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.